ஈரான் பொருளாதாரத்தை அதர பாதாளத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான புதிய திட்டத்தை இப்ப அமெரிக்கா நல்ல நாள் பார்த்து 4 சாதிசனங்களை கூட்டி அறிவிச்சிருக்காங்க. ஆனா இங்க முக்கியமா குறிப்பிட வேண்டிய விடயம் என்னன்னா, அமெரிக்கா இப்ப அறிவிச்சிருக்கிற இந்த புதிய பொருளாதார நெருக்கடி திட்டம் ஈரான் மக்களுக்கு பழைய பாடலுக்கு நடனம் ஆடுவது போல நக்கலா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஈரானை திரும்பவும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர சொல்லி பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் கெஞ்சி கேட்டதா நம்பத்தகுந்த வட்டாரங்கள் அல் ஜசீரா அரபிக் மீடியாவுக்கு தகவல் சொல்லி இருக்கிறதா அல் ஜசீரா ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்கலாமோங்கிற சந்தேகத்தை கூட்டுற மாதிரி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரும் இப்ப ஈரானுக்கு போயிருக்காரு. அமெரிக்கா அறிவிச்சிருக்கிற இந்த பொருளாதார ரீதியான நெருக்கடி திட்டத்தை சீனா நெருக்கமா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு இது ஒழுங்கான தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையா சீனா எந்த பக்கம் நிக்காங்கங்கிற ஒரு விஷயத்தையும் நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியில் ஈரான் சொன்ன விதிமுறைக்கு அப்பால் பட்டு செயல்பட்ட 45 கப்பல்களுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கடல்வழி பாதையில பயணம் செய்ய முடியாது என்று அந்த 45 கப்பல்களை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க ஈரான். இது எல்லாத்துக்கும் இடையில செங்கடல் பகுதியில சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பலுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க ஹூதிகள். இது தொடர்பான முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறதால கட்டாயமா இந்த வீடியோவை ஏழைவர்களும் பார்க்கிற மாதிரி ஷேர் செஞ்சிருங்க. அதோட நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கணும். நீங்க நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற என்னுடைய அந்த ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட லிங்க்கும் அந்த குரூப்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே கிடைச்சிடும். ஈரானுக்கு வருமானம் கிடைக்கிற எல்லா முக்கிய வழிகளையும் துண்டிக்கிறதுக்காக, குறிப்பா இந்த ஈரான் எண்ணெய் வர்த்தகத்தை தடுக்கிற நோக்கத்தோட ஈரானுக்கு எதிராக உலக அளவுல கடுமையான ஒரு பொருளாதார அழுத்த நடவடிக்கையை தொடங்குறதா இப்ப அறிவிச்சிருக்காரு அமெரிக்காவோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட். அது மட்டும் இல்லாம இப்ப ஈரானோட வர்த்தகம் செய்யற ஏழைய நாடுகளும் நிறுவனங்களும் அமெரிக்காவோட 2ஆம் நிலை தடைகளுக்கு, அதாவது இந்த செகண்டரி சாங்ஷன்ங்கிற வகையான அந்த சாங்ஷனுக்கு உள்ளாக்கப்படலாம் என்று சொல்லியிருக்காரு அதே ஸ்காட் பெசன்ட். இந்த நடவடிக்கைகளுக்கு இவங்க வச்சிருக்கிற பேர் என்னன்னா ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காஸ்ட். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அறிவித்த ஏகப்பட்ட ஆபரேஷன்கள்ல இதுவும் உண்டு. ஏற்கனவே மேக்சிமம் பிரஷர் என்கிற ஒரு பொருளாதார நெருக்கடி இப்ப எட்டியுள்ளதான் இருக்கு. ஆனா அதால ஈரானுக்கு ஒன்றுமே நடக்கல. அதுக்கு பிறகு ராணுவ நடவடிக்கையா ஆபரேஷன் எபிக் ஃபியூரி சொல்லி நடந்துச்சு. அதுவும் இப்ப தோத்து போயிடுச்சு. எப்ப தோத்து போயிடுச்சுன்னா ராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா கைவிட்டு போட்டு எப்ப எக்கனாமிக் டிடேங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்களோ அப்பவே அது தோற்று போயிட்டு. இப்ப அந்த எக்கனாமிக் டிடேங்கிற திட்டத்துக்குள்ள வர ஒரு சப்டைட்டில் தான் இந்த ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காஸ்ட். நல்ல நல்ல பேர்களை வைக்க தெரிஞ்ச அமெரிக்காவுக்கு அது சக்சஸ் பண்ண மட்டும்தான் தெரியலங்கிறது நம்மளோட கருத்து இல்ல, இதை பார்க்கிற பார்வையாளர்கள் கருத்து. இப்ப இவங்க அறிவிச்சிருக்கிற இந்த திட்டத்தின்படி ஈரானின் 5 முக்கிய பொருளாதார ஆதாரங்கள், அதாவது இந்த டிஜிட்டல் சொத்துக்கள் கிரிப்டோ கரன்சி, அடுத்ததா இந்த தொழில்நுட்பம், தங்கம், விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, இது எல்லாத்தையுமே குறி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அமெரிக்கா. அதோட சேர்த்து இந்த உலகத்திட பல பகுதிகளில் இருக்கிற இந்த 60 நிறுவனங்களுக்கும் கப்பல்களுக்கும் தனிநபர்களுக்கும் புதிய தடைகளையும் அமெரிக்கா இப்ப விதிச்சிருக்காங்க. இதுல UAE, ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளை சேர்ந்த தனிநபர்களும் நிறுவனங்களும் இதுக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்காங்க. சீனாவுடைய வணிக நிறுவனங்களையும் இந்த தடைக்குள்ள அமெரிக்கா உள்வாங்குமா என்று ஊடகவியலாளர் ஒரு கேட்ட கேள்விக்கு அமெரிக்காட இந்த தடைக்கு எந்த நாடும் விதிவிலக்கு இல்லை என்று அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் ஹைலைட்டான விஷயம், தெளிவா பார்ப்போம். இப்ப அமெரிக்கா அறிவிச்சிருக்கிற இந்த புதிய தடைக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கிட்ட புதுசா எந்தவித ஐடியாலஜியும் இல்லாததால அவங்க ஏற்கனவே பாடின பழைய பல்லவியை தான் இப்பவும் பாடுறாங்க. இவங்க நடைமுறைப்படுத்துற இந்த தடையால ஈரானுக்கு பொருளாதார பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பையும் தாண்டி சர்வைவ் பண்றதுக்கு ஈரானுக்கிட்ட ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா விதிச்சிருக்கிற இந்த தடைகள் எல்லாம் ஈரான் மக்களுக்கு பழைய பாடலுக்கு திரும்பவும் நடனம் ஆடுவது போல நக்கலா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அமெரிக்கா விதிச்சிருக்கிற இந்த தடைகள் ஒரு அரசியல் நாடகம். ஈரான் அண்டை நாடுகளையும் ஏழைய நாடுகளையும் ஈரானோட வர்த்தகம் செய்ய விடாம பயமுறுத்துறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவித்தலா தான் இது நாம பார்க்க இயலும். இந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் அபிவிருத்தி அடைஞ்சுக்கிட்டு வர ஒரு சில சிறிய நாடுகளால் அஞ்சுமே தவிர
ஈரானுக்கு பொருளாதார ஆதாரமாக இருக்கிற அபிவிருத்தி அடைஞ்ச பெரிய சீனா போன்ற நாடுகள் இந்த அச்சுறுத்தலுக்கு பயப்படுவாங்கிறது தான் கேள்விக்குறி. அடுத்ததான் இந்த அமெரிக்கா என்னதான் திட்டம் போட்டாலும் அவங்க கொடுக்கிற எந்த அறிவித்தலையும் நாங்க பெரிசா கணக்கெடுக்கிறதே இல்லைன்னு ஈரானோட வர்த்தகம் சில நாடுகள் வெளிப்படையா மீடியாக்கள்லையும் ஈரானுக்கு கோல் பண்ணியும் சொல்லியிருக்கிறதா ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் கலிபாப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரான் உரிமையையும் இறையாண்மையும் பாதுகாக்கிறதுக்காக ஈரான் எந்த வகையான பிரச்சனைக்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கிறதாகவும் சொல்லி இருக்காங்க. ஏற்கனவே நடந்த மாதிரி ஈரான் அமெரிக்கா அவங்களுக்கு சார்பா ஒரு முறிவடிக்க வைக்கிறதுக்கு அவங்களை திணிக்கிற செயற்பாட்டை ஒரு நாளும் இனி ஈரான் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காது. அமெரிக்கா போட்டிருக்கிற இந்த தடைகளை எடுத்து ஈரானுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் விடுவிச்சு அமெரிக்கா போட்டிருக்கிற இந்த நாவல் பிளாக்கெட்டை எடுக்கலன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் தொடர்ந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பெர்சியன் வளைகுடா பகுதியில் இருந்து ஒரு மசகு எண்ணெய் பெரல கூட ஏற்றுமதி செய்ய நாங்க விட மாட்டோம் என்றும் ஈரான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல அமெரிக்காவோட சேர்ந்து ஒரு பொருளாதார நெருக்கடியை ஈரான்ல திணிக்க நினைக்கிற எந்த ஒரு நாடும் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டதா கருதப்பட்டு அவங்களுக்குரிய பதிலடி உரிய நேரத்தில் கொடுக்கப்படுங்கிற அச்சுறுத்தலையும் ஈரான் இப்ப உரிய நேரத்தில் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த அமெரிக்கா சொல்லி இருக்கிற இந்த தடைகளுக்கு முக்கியமா நாம பார்க்க வேண்டியது சீனா என்ன சொல்லியிருக்காங்கிற ஒரு விஷயத்தை தான். ஏனென்றா ஈரான் 80% எண்ணெய்களை கொள்வனவு செய்யறதும் ஈரானுக்கு பொருளாதார ஆதாரமா இருக்கிறதும் சீனா தான். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சீனா அமெரிக்காவோட ஒத்துழைக்கணும் என்றும் அமெரிக்கா இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சீனா கிட்ட அமெரிக்கா கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் சீன வெளியுறவு அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லி இருக்காருன்னா ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அறிவிச்சிருக்கிற புதிய பொருளாதார தடைகளை சீனா மிக நெருக்கமா கண்காணிக்கும். அதோட சீனா தனது உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எந்த அளவுக்குண்டாலும் இறங்கி செய்யும். அனைத்து தரப்பும் நிதானமாகவும் கட்டுப்பாட்டுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க சீனா. அதோட இந்த பொருளாதார தடைகளும் அழுத்தம் கொடுக்கிற நடவடிக்கைகளும் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு உதவாதுங்கிற ஒரு கருத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவும் தான் இந்த விஷயம். அதோடையே அவங்க யார பக்கம் நிக்காதுங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. சீனா தனது உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எந்த அளவுக்குண்டாலும் இறங்கி செய்யுங்கிறது மூலமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாருக்கிட்ட ஒயில் வாங்கணும்ங்கிறது சீனாவோட உரிமை. ஈரான் ஒப்பீட்டு அளவுல குறைஞ்ச விலைக்கு சீனாவுக்கு அந்த ஒயில்களை ஏற்றுமதி செய்யறதால அது சீனாவோட நலன்களுக்குள்ள உண்டா வருது. இங்க சீனா சொல்லி இருக்கிறதும் அதே ஒரு விஷயத்தை தான். சீனா தனது நலன்களையும் உரிமையையும் பாதுகாக்க எந்த அளவுக்கு என்றாலும் செல்லும். சோ நாங்க யாருக்கிட்ட எண்ணெயை வாங்கணும் என்று விரும்புறோமோ அவங்களுக்கிட்டே வாங்குவோம். அனைத்து தரப்பும் நிதானமாகவும் கட்டுப்பாட்டுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் அமெரிக்கா மூடிக்கிட்டு இருக்கணும்ங்கிறது தான் அந்த செய்தி. அதை கொஞ்சம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பெய்ஜிங்ல ஜோர்தான் மன்னர் அப்துல்லாவை சந்திச்சு பேசக்குள்ள சீனாட அதிபர் ஷி ஜின்பிங் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய கிழக்கில் நடக்கிற பிரச்சனைக்கு முக்கியமான மைய காரணம் பலஸ்தீன பிரச்சனை தான். பலஸ்தீன பிரச்சனைக்கு அரசியல் ரீதியான தீர்வு கண்டு பலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கி பலஸ்தீனம் விரைவா ஒரு சுதந்திரமான நாடா உருவாகுவதற்கு வழி அமைச்சா மத்திய கிழக்கு பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் என்று சொல்லியிருக்காரு. இதை விட தெளிவா யாராலையும் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். பலஸ்தீனத்திலே இஸ்ரேல் செய்த அட்டூழியங்களை தட்டி கேட்கிறது ஈரான் தான். அதால தான் இப்ப ஈரான் ஒரு அச்சுறுத்தலான நாடா சித்தரிக்கப்பட்டு காட்டப்படுது. பலஸ்தீன பிரச்சனையை முடிச்சா ஈரானு கிட்ட போய் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நோன்றதுக்கு எதுவுமே இருக்காது. சோ பலஸ்தீன பிரச்சனையை கிளியர் பண்ணுங்க, மத்திய கிழக்கு பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு சும்மா பேய்க்கு பேன் பார்க்கிற கதை சொல்லாம வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு சீனாட அதிபர் ஷி ஜின்பிங். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வாஷிங்டன் டிசியில இருக்கிற ஒரு தகவல் அறிஞ்ச வட்டாரம் அல் ஜசீரா அரபிக்கு சொன்ன தகவல் படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போன கிழமை பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் கிட்ட உங்களோட செல்வாக்கை யூஸ் பண்ணி ஈரானை திரும்பவும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கூட்டிக்கிட்டு வரது உதவி செய்யுங்கன்னு போன் பண்ணி சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துற வகையில இன்னும் ஒரு செய்தி வந்திருக்காது. என்னன்னா பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் ஈரான் இந்த தலைமை பேச்சுவார்த்தை நடத்தினரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான இந்த முகமது பகீர் கலிபாஃபோட தெஹ்ரான்ல ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறதா ஈரான் மெஹர் நியூஸ் ஏஜென்சி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. இதுல முகமது பகீர் கலிபாஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா கத்தாரும் பாகிஸ்தானும் மத்தியஸ்தம் பண்ணி
ஜூன் மாதம் ஈரானோட கையெழுத்திடப்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான அமெரிக்காவோட உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறினதா பாகிஸ்தான் ராணுவ தளபதி கிட்ட முகமது பகீர் கலிபாஃப் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் அப்படி நடக்க நாங்க விடமாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காரு. இந்த உரையாடல் சொல்ற செய்தியை நாம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தான் ராணுவ தளபதி போய் ஈரான பேச்சுவார்த்தை மேசைக்கு கூப்பிட்டிருக்காருங்கிறது தெளிவா விளங்குது. அதாலதான் ஈரான் அமெரிக்கா இப்படி செஞ்சிருக்காங்க, நாங்க எப்படி பேச்சுவார்த்தைக்கு இவங்களை நம்பி வாரங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அவரு இனிமேல் அப்படி நடக்க விடமாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. ட்ரம்ப் வெளியில சொல்ற மாதிரி ஈரான் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா பாகிஸ்தான் ராணுவ தளபதி இனி அப்படி அங்க இனி அது மாதிரி நாங்க நடக்க விடமாட்டோம் என்று அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லதானே. சோ உண்மையாகவே ஈரான பேச்சுவார்த்தை மேசைக்கு வர சொல்லி கேட்க சொல்லியிருக்காரு ட்ரம்ப்ங்கிறது தான் உண்மையான விஷயம் போல விளங்குது. அடுத்ததா இந்த ஹோர்முஸ் கடல் வழி பாதையை கடக்கிறதுக்கு ஈரான் போட்டிருந்த அந்த விதிமுறைகளை மீறின 45 எண்ணெய் கப்பல்களை பிளாக் லிஸ்ட்ல போட்டி இருக்கிறதா ஈரான் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதோட இனி அந்த நீரிணை வழியால போற கப்பல்கள் விதிமுறைகளை மீறினா அந்த கப்பல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறதோட பிளாக் லிஸ்ட் போட்டப்பட்டிருக்கிற அந்த கப்பல்களுக்கு சரக்கை ஏத்திக்கிட்டு போய் மாற்றி கொடுக்கிற கப்பல்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிளாக் லிஸ்ட போட்டிருக்கிற கப்பல் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா ஹோர்முஸுக்குள்ள வராம அவங்க தள்ளி நிற்பாங்க. ஸ்ட்ரைட்டா ஹோர்முஸுக்குள்ள வந்துக்கிட்டு பிளாக் லிஸ்ட்ல இல்லாத கப்பல்கள் அந்த எண்ணெய்களை ஏத்திக்கிட்டு வந்து ஸ்ட்ரைட்டா ஹோர்முஸை தாண்டி இவங்களுக்கு ஏற்ற நடவடிக்கைகளை செஞ்சா அந்த கப்பல்களை நாங்க பிளாக் லிஸ்ட்ல போடுவோம் சொல்லி தான் இந்த தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த மிக முக்கியமான செய்தியா, யமன்ல இருக்கிற ஹூதிகள் சவுதி அரேபியாட யன்பு என்கிற இந்த துறைமுகத்துக்கு பக்கத்தில் போய்கிட்டு இருந்த அம்சான் என்கிற சவுதி அரசாங்கத்துக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை பாலிஸ்டிக் ஏவுகணையை யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதலால கப்பல்ல தீ ஏற்பட்டதோட கப்பல்ல இருந்த அனைத்து பணியாளர்களும் இப்ப பாதுகாப்பா இருக்கிறதா அந்த கப்பலுக்கு உரிமை கோரக்கூடிய சவுதி அரசாங்கத்துக்கு சொந்தமான பஹ்ரி என்கிற அந்த நிறுவனம் சொல்லி இருக்காங்க. அதோட இந்த யன்பு என்கிற துறைமுகம் சவுதியிட மிக முக்கியமான ஒரு எண்ணெய் ஏற்றுமதி துறைமுகம் என்கிறதால இந்த தாக்குதல் உலக எண்ணெய் விநியோகத்தில் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற ஒரு அச்சத்தையும் உருவாக்கி இருக்கு. இந்த தாக்குதலுக்கு சவுதி அரசாங்கம் இப்ப என்ன பதில் சொல்லும்ங்கிறதையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளவும் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கிற மத்திய கிழக்கு நிலவரம். இந்த விடயங்கள் தொடர்பா புதிய அப்டேட்டுகள் எல்லாம் வரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறதால மறந்துடாம என்ன செய்யணும்னா நீங்க என்னுடைய இந்த ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரிலேயே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணிட்டு இணையவர்களும் இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்ததா அது மட்டும் இல்லாம நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே வந்து கிடைக்கணும் நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற என்னுடைய ஆஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட அப்டேட் அந்த வீடியோட லிங்கையும் உடனடியா இன்ஸ்டன்டா அந்த குரூப் மூலமாகவே உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.